இருக்கிறாங்க. நோன்பு சிலருக்கு விதிவிலக்கு இருக்கிறது. சிலர் ரமதான்ல விட்டுட்டு பின்னால கதா செய்யணும். அப்படியான விதிவிலக்கானவர்களும் இருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணோ பாலூட்டுகிற பெண்ணோ நோன்பு வைக்க அச்சமாக இருந்தால் ரமதானில் விடலாம், பின்னால கதா செய்யணும். கதா என்பது உண்டு. ரமதான்ல ஒருவர் நீண்ட பயணம் தவிர்க்க முடியல, ரமதான்ல பயணத்தை தவிர்க்க வேண்டும், பயணம் கட்டாயம், பயணத்தில் நோன்பு வைக்க சக்தி இல்லை அப்படின்னா நோன்பு விடலாம், பின்னால கதா செய்யணும். சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோன்பு வைக்கிற சக்தி அறவே இல்லாமல் போன முதுமை என்கிற நோய்க்கு உட்பட்டவங்க. முதுமை, நோன்பு வைக்கிற சக்தியோ வலிமையோ அவங்க உடம்புல கிடையாது. அவர்கள் நோன்பை விட்டுட்டு நோன்புக்கு பதிலாக ஃபிதியா என்கிற தர்மத்தை அவங்க கொடுக்கணும். அறவே நோன்பு வைக்க முடியாதவங்க, நோன்பே அவங்களால முடியாது, அந்த மாதிரியான முதுமையில் இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம், நோன்பை விட்டுட்டு அவங்களுக்கு கதா கிடையாது, ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபிதியா கொடுக்கணும். இந்த ஃபிதியாவை பற்றி ஒன்று சொல்லி சொல்கிறேன். ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தன்னால் நோன்பு வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள், யாராவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கான ஜாமான புறம் வாங்கி கொடுத்துட்டேன், ஃபிதியா கொடுத்துட்டேன், நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஃபிதியா கொடுத்தால் ஃபிதியா செல்லாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கடமையை நேரமே வரல, டைமே வரல, டைம் வர்றதுக்கு முன்னால் தொழ முடியாதுங்க. நீங்கள் பரிகாரம் எப்போ கொடுக்கணும், அந்த வணக்கத்திற்கான நேரம் ஆரம்பித்த பிறகுதான் கொடுக்கணும். வணக்கத்திற்கான நேரம் வந்த பிறகுதான் ஃபிதியா கொடுக்கணும். ரொம்ப பேர் இப்பயே முடிச்சிடலாம். யாராவது ஒரு குடும்பத்துக்கு நான் காசை கொடுத்துட்டேன், ஃபிதியா கொடுத்துட்டேன், செல்லாது. சில இமாம்களிடத்துல அவர் அன்னன்னைக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நோம்பு அன்னைக்கு இன்னைக்குரிய ஃபிதியா அன்னைக்கு கொடுக்கணும், சரிங்களா? சில இமாம்கள்ட்ட அது ஒரு 600 கிராம், ஹனஃபி மதுஹப்ல 1600 கிராம், அப்படியே என்னங்க 3 மடங்கு அதிகம். அதில் அப்போ அவங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும், அப்போ தான் செல்லும். ஹனஃபி மதுஹப்ல ரமதான் பிறை கண்ட பிறகு, ரமதான் நோன்பு ஆரம்பித்த பிறகு என்ன செய்யலாம், 30 நாளைக்குமே சேர்த்து கூட கொடுக்கலாம், 30 நாளைக்கும் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு நோன்பு ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஃபிதியாவை கொடுக்கணும். அதனால இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்க, மார்க்க சட்டத்தை தெரிஞ்சு செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை நாம் சொன்னால் கடிந்து கொள்வதாக நினைக்கிறாங்க. சட்டத்தை தெரியாமல் நீங்கள் செய்கிற அமல்கள் பூரா வீணாக போயிடும், அதெல்லாம் காட்டில் பறக்க விட்ட புழுதியாக போயிடும். எந்த வணக்கத்தையும் மார்க்கத்தில் அதற்குரிய நிபந்தனைகள் என்னவோ அந்த நிபந்தனைகளோடு நிறைவேற்றினா செல்லும், இல்லைன்னா செல்லாது. நீங்கள் இப்போவே உங்கள் ஃபிதியாவாக 10,000 அல்ல 10 லட்சம் கொடுத்தாலும் செல்லாது. ரமதான் பிறை கண்ட பிறகு உங்களுடைய ஒவ்வொரு நோன்புக்கான ஃபிதியா என்ன, ஹனஃபி மதுஹப்ல சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு 1600 கிராம் கோதுமையோ அதன் மதிப்புள்ள பணத்தையோ கொடுக்கணும். அல்லது காலை மாலை இருவேளை வயிறார சாப்பிட கொடுக்கலாம், காலையிலையும் மாலையிலையும், இப்படியும் செய்யலாம். பணமாக கொடுக்கலாம், தானியமாக கொடுக்கலாம். மொத்தத்தில் அந்த ஃபிதியா என்ன என்பதை தெரிந்து அதன் சட்டங்களை மதித்து கொடுக்கலாம். ஆக இவங்க நோன்பு விடலாம். சில வாழ்நாள் நோயாளிகள், வயதில்லை ஆனால் நோயாளி, அவரால் நோன்பு வைக்க முடியாது, அந்த நோய் காலத்துக்கும் குணமாகாது, காலத்துக்கும் குணமாகாது, அவர்கள் நோன்பு விடலாம். மற்ற எல்லாரும் நோன்பு வைக்கணும். ரமதான்ல இடையில நோன்பு ரொம்ப முடியாமல் போனால் விட்டுட்டு கதா செய்யணும். எல்லாருமே நோன்பு வைத்தாக வேண்டும். ரமதான்ல ஒரு நோன்பை விட்டு காலம் முழுக்க நோற்றாலும் அவர் அதை ஈடு செய்ய முடியாது. சில இமாம்கள் சொன்னாங்க, ரமதான்ல ஒரு நோன்பு விட்டா அதுக்கு பதிலாக 1 மாதம் கதா செய்யணும்னு சொல்லி 1 மாதம் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க. இமாம் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸில் வருது, ஹாக்கிம்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நரக காட்சிகளை அப்பப்போ பார்ப்பாங்க கனவுல. மேராஜில் சில காட்சிகளை பார்த்தாங்க, கனவுல அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சொர்க்கத்தையும் நரகத்தையும். ஒரு நாள் சொன்னாங்க, நான் நரகத்தை பார்த்தேன், அந்த நரகத்தில் ஒரு கூட்டத்தை நான் கடந்து போனேன், அவர்கள் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுடைய வாய்களில் இருந்து ரத்தம் கொப்பளிக்கிறது. நான் கேட்டேன், இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ரமதானில் நோன்பை விட்ட பாவிகள், காரணம் இல்லாம ரமதான்ல நோன்பை விட்ட பாவிகள் தலைகீழா தொங்க விடப்படுவாங்க, அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கொப்பளிக்கும் என்று. அருமையானவர்களே, ரமதான்ல நோன்பை விடுவது எவ்வளோ பெரிய குற்றம், அது எவ்வளோ பெரிய குற்றம். உடல் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் எவ்வளோ தைரியமாக ரமதான்ல நோன்பை விடுறாங்க என்று ஆச்சரியமா இருக்குது. நாம் வாழுகிற இந்த காலம் வினோதங்களுடைய காலம். ஒரு பக்கம் நிறைய சிறியவர்கள் நோன்பு வைக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் நோன்பு வைக்கிறது ஒரு பக்கம், கடமையும் இல்லை அவர்களுக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கடமையான பலர் எந்த காரணமும் இல்லாமல்
கஷ்டம் இருக்க தான் செய்யும். நோன்பு எந்த வணக்கத்தில் கஷ்டம் இருக்காது? ஹஜ்ஜுனா அதில் ஒரு கஷ்டம் இருக்க தான் இருக்குது. கஷ்டத்தை தாங்கி தான் ஆகணும். மார்க்கம் கடமையாக்கி இருக்கிற வணக்கங்களே அதற்கு பேரே மார்க்கத்தில் தக்லீஃப். தக்லீஃப்னா என்ன? அதை செய்யும் போது கஷ்டம் இருக்க தான் செய்யும். அப்போ கஷ்டம் அறவே இல்லாமல் இருக்காது. சில கஷ்டங்களுக்கு மார்க்கம் விதிவிலக்கு கொடுக்கும். இத்தகையவர்கள் நோன்பை விடலாம் என்று. எனவே அருமையானவர்களே, ரமதானுடைய நோன்பை விடுறது பெரிய பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம். ரமதான்ல நோன்பு வைக்காம தயவு செய்து இருக்காதீங்க. நோன்பு கட்டாயம் வச்சாகணும். ஆக ரமதானுடைய இந்த மாதத்தினுடைய நோன்பை நாம தவற விடக்கூடாது. வாழ்க்கையில் அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறான். இன்னும் சில நாட்களில் நாம் அதை நெருங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் இந்த ஆண்டு இல்லை இல்லையா? அல்லாஹ் நமக்கு பல ரமதானுகளை அடைகிற வாய்ப்பினை தரட்டும். அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ரமதானையும் நாம் பாழாக்கி விடக்கூடாது.